வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சின்ன குழந்தைங்களுக்கு நம்மளுடைய குழந்தைங்களுக்கு ஏதாவது பேர் வச்சிருப்போம் ஏற்கனவே. இப்போ பர்த் சர்டிஃபிகேட்டில் போய் வேறு பேர் மாற்றலாம், எனக்கு அந்த பேர் பிடிக்கலன்னு சொல்லும்போது அவங்க மாற்ற மாட்டாங்க. புரியுதுங்களா? அப்போ நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கும், கெசட்டுக்கு தான் போக வேண்டியிருக்கும். பர்த் சர்டிஃபிகேட்டில் நேம் சேஞ்ச் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஆனால் நம்ம ஃபியூச்சர் லைஃப்பில் பேர் மாற்றம் செஞ்சுக்கிட்டு கெசட்டில் மாற்றுறது மூலமாக நம்ம லைஃப்பை வந்து மூவ் பண்ணிட்டு போக முடியும். எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸ்கூல், காலேஜ், வெளிநாட்டுக்கு எங்கே வேணாலும் போகலாம். ஓகேங்களா? ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயியாக இருந்தாலும் அப்பா அம்மா குழந்தைங்க யாராவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வேலை செஞ்சாங்கன்னா இந்த ப்ரொவிஷன் எடுக்காதீங்க. நீங்களாம் சென்ட்ரல் கெசட்டில் தான் அப்ளை பண்ணணும். ஓகே, இது வந்து நான் சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் அவங்களுக்கு தான் இது அப்ளிகபிள். அந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கவங்க மட்டும் இதை நீங்கள் அடாப்ட் பண்ணிக்கோங்க. ஸோ குழந்தைக்கு நேம் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த வெப்சைட் தமிழ்நாடு கெசட்னு கூகுளில் போட்டாலே உங்களுக்கு இது மாதிரி வரும். இந்த ஃபஸ்ட்டு ரிசல்ட் எடுத்து நீங்கள் உள்ளே போனீங்கன்னா உங்கள் குழந்தைக்கு இந்த மாதிரி புக்கு ஒன்று, இதுதான் கெசட் காப்பி. இதில் பார்த்தீங்கன்னா உங்கள் குழந்தையோட பேர் போட்டு மை சன் அப்படின்னு போட்டு உங்கள் பேர், குழந்தை பேர் போட்டு இந்த தேதியில் பிறந்த என்னோட குழந்தைக்கு இந்த என்னுடைய பேரை வந்து நான் மாற்றிக்கிறேன் இந்த புது பேருக்குன்னு மென்ஷன் பண்ணி அப்பா அப்ளை பண்ணலாம். ஆஸ் அ ஃபாதர் அவர் அப்ளை பண்ணுறதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. ஓகேங்களா? ஸோ மதர் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா மதர் வந்து சில காரணத்துக்காக பண்ணலாம். அப்பா அம்மா டிவோர்ஸ் ஆகிட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் அம்மா பண்ணலாம். அந்த டிவோர்ஸ் காப்பி கேட்பாங்க. அப்பா இறந்துட்டாரு அப்படின்னாலும் கூட அம்மா அப்ளை பண்ணலாம். ஸோ அந்த ப்ரொவிஷனை தவிர டைரெக்டாக அப்பா உயிரோடு இருக்கும்போது அம்மா அப்ளை பண்ணாங்கன்னா கொஸ்டின் ரைஸ் ஆகும். அதனால அப்ளிகண்ட் ஷுட் பி ஃபாதர் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ அப்ளை பண்ணால் எப்படி வரும்னு சொன்னேன் நான். மை சன் அப்படின்ற பேர் ஆரம்பித்து அப்பா பேர் கீழே பிரிண்ட் ஆகி இந்த மாதிரி வரும். இது நீங்கள் பார்த்தீங்கன்னா புரிஞ்சுப்பீங்க. இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா ஃபார்ம் ஓப்பன் பண்ணணும். வெப்சைட்டில் நம்ம கொடுத்துருக்க அதே லிங்க்ல ஃபார்ம்னு ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு 3 ஃபார்ம் வரும். நேம் சேஞ்ச் அப்படின்ட்டு இங்கிலீஷ், நேம் சேஞ்ச் இன் தமிழ், அதுக்கப்புறம் ரிலிஜன் சேஞ்ச். அதில் நேம் சேஞ்ச் மட்டும் எடுங்க. அதுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு 2 ஃபோட்டோ ஒட்ட சொல்லி கேட்பாங்க. அதில் ஒன்று வந்து ரைட் சைடில் குழந்தையோட ஃபோட்டோவும் லெஃப்ட் சைடில் அப்பாவுடைய ஃபோட்டோவும் ஒட்டணும். இது கிளியரா உங்களுக்கு? அதுக்கப்புறம் அப்பாவுடைய பேர் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா அப்பாவுடைய பேர் என்ன, அப்பா தான் அப்ளிகண்ட், அதனால அப்பாவுடைய பேர். அதுக்கப்புறம் ஓல்டு நேம்ல குழந்தையோட பர்த் சர்டிஃபிகேட்ல என்ன பேர் இருக்கோ அதை மென்ஷன் பண்ணுங்க. கீழே அப்பாவுடைய பேர் மென்ஷன் பண்ணுங்க. ஜென்ரலா அது பண்றது தான். அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்ட், பிறந்த ஊர், டேட் ஆஃப் பர்த், மேல் ஃபீமேல், ஏஜ் எல்லாம் பண்ணிட்டீங்களா? இப்போ அட்ரஸ், அதாவது அப்பாவுடைய ப்ரூஃப்ல இருக்க அட்ரஸ், குழந்தையோட பர்த் சர்டிஃபிகேட்லாம் கிடையாது. அப்பாவுடைய கையில் ப்ரூஃப் என்ன வச்சு ஆதாரில் இருக்கும் இல்லையா, அது இல்லைன்னா ரேஷன் கார்டு ஏதோ ஒன்று அதுக்கு போட்டுட்டு அதுக்கப்புறம் நியூ நேம், குழந்தையோட நியூ நேம் வந்து இங்கே போடலாம். சிலர் என்ன பண்ணுவாங்கன்னாக்கா சிங்கிள் இனிஷியலில் போட்டு குழந்தைக்கு பேர் எடுத்திருப்பாங்க. இப்போ டபுள் இனிஷியல் வேணும்னு நினைப்பாங்க. அப்போ அதுவும் நேம் சேஞ்ச் தானே கேட்டால் எஸ், அதுவும் நேம் சேஞ்சில் தான் வரும். சிங்கிள் இனிஷியல் போட்டதை வந்து ஓல்டு நேமாகவும் டபுள் இனிஷியல் நியூ நேம் இதே மாற்றி கூட பண்ணுவோம். சில சார் நான் எடுக்கும்போது 2 டபுள் இனிஷியல் எடுத்துட்டேன், எனக்கு இப்போ வந்து சிங்கிள் இனிஷியல் வேணும் அப்படின்னாலும் இதே ப்ரொசீஜர் தான். இல்லை கம்ப்ளீட்டாக பேரை மாற்றிக்கிறதா இருந்தாலும் நீங்கள் மாற்றிக்கலாம். யாரும் வந்து உங்களை ஏன் மாத்திரலாம் கேட்க மாட்டாங்க. எந்த விதமான பேப்பர் ஆடு அது இதுன்னு எதுவும் கொடுக்கணும்னு அவசியமே இல்லை. ஓகேங்களா? நோட்ரி போடணும் கூட அவசியம் கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் உங்கள் பேர் மாற்றிக்க விரும்புறீங்கிறத மட்டும் மென்ஷன் பண்ணால் போதும். பர்த் சர்டிஃபிகேட்டில் சில நேரத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா இனிஷியல் இல்லாமல் கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி கொடுக்கும்போது சில நேரத்தில் வீசா எடுக்கும்போதோ இல்லை பாஸ்போர்ட் எடுக்கும்போதோ கொஞ்சம் தொந்தரவுகள் வரும். அப்போ கூட இந்த மாதிரி நேம் சேஞ்ச் என்ன பண்ணணும், பர்த் சர்டிஃபிகேட்டில் இனிஷியல் இல்லாமல் இருக்கு இல்லையா, அதை வந்து ஓல்டு நேமோ இனிஷியல் இருக்கிறது நியூ நேமாவும் மென்ஷன் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து மைனர், சின்ன குழந்தைங்களுக்கு 18 வயசு கீழே இருக்கவங்களுக்கு இதான் ப்ரொசீஜர். அவங்க வந்து செல்ஃபா அப்ளை பண்ணிக்க முடியாதுங்கிறதுனால. அதுக்கு அடுத்தது நான் இங்கே வந்து உங்களுக்கு எங்கெல்லாம் சைன் பண்ணணும்னு போட்டிருக்கேன். அஸ் அ ஃபாதர் என்ன பண்ணணும்னா அவர் எல்லா இடத்துலையும் சைன் பண்ணணும். சைன் பண்ணதுக்கு அப்புறமா இந்த கிரீன் லிங்க்ல மென்ஷன் பண்ணிருக்கோம் பார்த்தீங்களா, ரெஜிஸ்டர் போஸ்டா, நேரில் கொடுக்குறீங்களா, டேட்டு, எந்த ஊர், செல்போன் நம்பர், அப்புறம் இந்த இ சலான் ஆன்லைன் பேமெண்ட் பண்ணிட்டு அது அப்புறம் ரீசன் ஃபார் சேஞ்சிங், எதனால இந்த நேம் சேஞ்ச் பண்றீங்க, டியூ டு பர்சனல் ரீசன் போட்டால் கூட போதும், யாரும் ஒன்றும் கேட்க மாட்டாங்க. அப்போ நீ என்னென்ன ப்ரூஃப் வைக்கணும்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் 3 சீரியல் நம்பர்ல இருக்கிறது வந்து அப்பாவுக்கு, அதாவது ஐடி ப்ரூஃப், ஏதோ ஒரு ஆதார் கார்டோ அட்ரஸ் ப்ரூஃப் ஏதாவது ஒன்று வைக்கலாம். ஒரு பேன் கார்டு, ஆதார் கார்டு வச்சாலே எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி போதும். ரேஷன் கார்டு கம்பல்சரி கேட்பாங்க. தமிழ்நாட்டில் தான் இருக்கணும்னு ரூல்ஸ் இருக்கு. அது அவுட் ஆஃப் த தமிழ்நாடு பண்ண மாட்டாங்க. அப்புறம் குழந்தைக்கு ஒரு ப்ரூஃப் வேணும்னா பர்த் சர்டிஃபிகேட் கேட்பாங்க. ஆதார் கார்டு இருந்தா கொடுங்க, இல்லைன்னா விடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் 5 வயசுக்கு மேலே போனால் ஆதார் கேட்பாங்க. சரியா? இது வந்து குழந்தைக்கு 4வது லைன் மட்டும் தான். இது எல்லாத்துலயும் என்ன பண்ணா அப்பா செல்ஃப் அட்டஸ்ட் பண்ணி போட்டோல இருந்து போட்டோ மேல சைன் பண்ணி அழகா அந்த ஃபார்மை ஃபில் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த செலான் ஃபில் பண்றீங்க இல்லையா, இந்த வெப்சைட் லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இதுதான் செலான் ஃபில் பண்ற இடம். இதுல வந்து ரொம்ப ஈஸியான ப்ராசஸ் தான். பேரு, அட்ரஸ், ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி இதை மட்டும் ஃபில் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உள்ள போனீங்கன்னா மாவட்டம் கேட்கும். மேல டேட் இருக்குல்ல, டேட்ல எதுவும் போட தேவையில்லை. அந்த மாவட்டம் வந்து சென்னை ஈஸ்ட்னு போட்டு அடுத்தது நீங்கள் போனீங்கன்னா அதுவே உங்களை கைட் பண்ணும். சரிங்களா? அந்த இப்போ இருக்க இந்த ஃபார்ம் நான் ஆல்ரெடி ஃபில் பண்ணியே வச்சிருக்கேன் பாருங்க, இதே தான் ஃபில் பண்ணணும், மாற்றிலாம் பண்ணிடாதீங்க. ஸோ கீழே வந்தீங்கன்னா ஜென்ரேட் சர்வீஸ்னு ஒரு மேட்டர் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு கீழே அந்த டிக் பண்ணணும். இந்த செலக்ட் பட்டனில் நீங்கள் டிக் பண்ணீங்கன்னா அதெல்லாம் ஓப்பன் ஆகிடும். அதெல்லாம் ஃபில் பண்ணிட்டு 750 ரூபா அமௌண்ட் மட்டும் போட்டுட்டு கீழே வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க. அது ஒரு ஏதாவது பேங்கை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம எப்படியும் ஜிபே இந்த மாதிரி ஸ்கேனிங் மூலமாக தான் பண்ண போகிறோம் இல்லையா, அதனால நீங்கள் இந்த சப்மிட் பட்டனை கொடுத்ததும் இங்கே யூபிஐன்னு கிளிக் பண்ணிக்கோங்க.
பண்ணிக்கங்க. டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு எதில் பண்ணுறீங்களோ அது பண்ணுங்க. பட் ஜென்ரலாக எல்லாரும் பண்ணுறது யூபிஐ பண்ணுறீங்கன்னா ஈஸியாக போயிடும். உங்களுக்கு ஜஸ்ட் இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணிங்கனாலே உங்களுக்கு இங்கே இந்த மாதிரி ஒரு பில் வந்துடும். ஸோ அந்த 750 ருபீஸ்க்கு வர பில்லையும் அந்த பில் நம்பர் தான் அப்ளிகேஷனில் கண்டிப்பாக எழுதணும். அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஜெராக்ஸ் எடுத்துக்கிட்டு என்னென்னலாம் கொடுக்குறீங்களோ அதெல்லாம் ஒரு ஜெராக்ஸ் எடுத்துட்டு கொடுங்க. சரியா? இது எல்லாத்தையும் ஒரு கவரில் போட்டு ரெஜிஸ்டர் போஸ்ட் அல்லது ஸ்பீட் போஸ்ட்டில் இந்த அட்ரஸ்க்கு சென்னைக்கு அனுப்பி விட்டுடுங்க. அவ்வளோதான், நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம். ஓகேங்களா? இந்த அட்ரஸ்க்கு வந்துருச்சுன்னா அது ஒரு 3 வீக்ஸ் இல்லைனா 4 வீக்ஸ் கழிச்சு உங்களுக்கு வெப்சைட்டில் போய் நம்ம பார்த்து செக் பண்ணிக்கலாம். வெப்சைட்டில் வந்துருச்சுன்னா வீட்டுக்கு புக்கு வந்துடும். அந்த வெப்சைட்டில் எப்படி பார்க்கணுன்னா நான் கொடுத்துருக்குற அந்த தமிழ்நாடு ஸ்டேஷனரி அண்ட் பிரிண்டிங் டிபார்ட்மெண்ட்டோட வெப்சைட் இருக்கு இல்லையா, அதில் போயிட்டு இது பாருங்க, இந்த 50 சீரியல் நம்பர் 50 வந்திருக்கு இல்லையா, 50, 49, 48 பின்னாடி போயிட்டே இருக்கும். அதில் ஏதாவது ஒரு இதில் உங்கள் பேர் இருக்கும். அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், ப்ரைவேட் அட்வர்டைஸ்மெண்ட்ன்றதையும் அகைன் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணதும் இந்த மாதிரி புக் வரும். நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க இல்லையா அந்த வீடியோ ஆரம்பிக்கும் போது இந்த புக்கில் Ctrl F போட்டு உங்கள் பையன் பேரோ உங்கள் பேரோ ஏதோ ஒன்று போட்டிங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக அது வந்து உங்களுக்கு இப்படி காட்டும் எங்கே இருக்குன்னு. இது வந்து இந்த பேஜை பிரிண்ட் அவுட் எடுத்து உங்கள் குழந்தையுடைய ஆதார் கார்டு அப்புறம் எல்லாத்துலேயும் மாற்றிக்கலாம். தமிழ்நாட்டில் வந்து ஆதார் கார்டு, குழந்தையோட ஆதார் கார்டு இது வரைக்கும் நீங்கள் எடுக்கவே இல்லை, ஃபஸ்ட்டு டைம் எடுக்க போகிறீங்கன்னா ஆதார் கார்டு என்ன பண்றாங்கன்னு நான் பார்த்தேன்னா, பர்த் சர்டிஃபிகேட் படி முதல்ல ஆதார் கொடுத்துட்றாங்க. கெசட்டே இருந்தா கூட அவங்க கெசட்டை பார்க்க மாட்டாங்க. முதல்ல பர்த் சர்டிஃபிகேட் படி ஆதார் கார்டு கொடுத்துட்றாங்க. கொடுத்துட்டு ஒரு 15-20 நாள் கழிச்சு வந்து நேம் கெசட் படி சேஞ்ச் பண்ணிக்கலாம்னு ஒரு ப்ரொவிஷன் கொடுக்குறாங்க. இப்படி தான் கொடுக்குறாங்களே தவிர ஸ்ட்ரெயிட்டாக வந்து கெசட்டை வச்சு ஆதார் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அது என்ன ப்ரொவிஷன் எனக்கு தெரியல. பட் இப்படி தான் இவ்வளோ நாளாக போகுது. நானும் ஒரு 3-4 இயர்ஸாக இப்படி தான் எல்லாருக்கும் பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது கன்ஃபியூஷன் இருந்ததுன்னா எனக்கு கூப்பிடுங்க. உங்களுக்கு ஏதாவது இதில் உதவி வேணும், சப்போர்ட் வேணும், எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொன்னா நான் கண்டிப்பாக பண்ணித்தரேன். எனக்கு அது அப்ஜெக்ஷன் இல்லை. என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் வந்து கம்யூனிகேட் பண்ணுங்க. ஏதாவது டவுட் இருந்தால் கூட என்னோட வாட்ஸ்அப்பில் கேளுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். சரிங்களா? ஸோ இதை நீங்கள் அப்டேட் பண்ணிவிட்டு உங்கள் கம்பெனி எல்லாத்துலேயும் குழந்தைங்களோட வாரிசு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் நேம் சேஞ்ச் பண்ணிக்க முடியுமான்னு கேட்டால் தாராளமாக பண்ணிக்கலாம். இந்த பிரச்சனை இல்லை. பேப்பர் ஆட்லாம் தேவையே இல்லை. நோட்டரி பேப்பர் ஆட் எதுவுமே தேவையில்லை. சரிங்களா? ஓகே, நன்றி.